அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸ் பெய்ட் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான செஷனில் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன்ஸ், அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், விகித சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின பார்ட் 1 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம டைப் வைஸ் சம்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனில் எவ்வளோ கொஷின்ஸ் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், அப்கமிங் எக்ஸாமில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்கலாம், இது வரைக்கும் எப்படியெல்லாம் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவில் டைப் ஒன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம். ஓகேங்களா, ஸ்கூல் புக்கில் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படிங்கிறதுமே நம்ம பார்த்துருவோம். ஸ்கூல் புக் பொறுத்த மட்டும் ரொம்ப 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 பேசிக்ஸ் லெவலில் தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின்ஸாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் 1ல் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கை வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் 1 பார்த்தீங்கன்னா டைப் வைஸ் நான் பிரிச்சிருக்கேன். என்னென்ன டைப் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா சம்மே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கிற பள்ளி புத்தகத்தில் இருக்கிற கேள்விகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் 2 பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் த ப்ரொப்போர்ஷன்ஸ். ஓகேங்களா, ப்ரொப்போர்ஷன்ஸ்னால் என்ன, மீன் ப்ரொப்போர்ஷன்னா என்ன, தேர்ட் ப்ரொப்போர்ஷன் ஆர் ப்ரொப்போர்ஷனல்னா என்ன, ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன்னா என்ன, கன்சிக்யூட்டிவ் ப்ரொப்போர்ஷன் ரேஷியோஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டைப் 2ல் பார்க்க போகிறோம். டைப் 3ல் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் 2 பார்ட்ஸ் அண்ட் 3 பார்ட்ஸ். இப்போ 2 பார்ட்னா ஏ is to B அப்படிங்கிற இதுதான் 2 பார்ட். இதுவே 3 பார்ட் அப்படின்னா A is to B is to C அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவி என்பவரும் ராமு என்பவரும் அப்படிங்கும்போது 2 பார்ட்டில் ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ். அதுவே 3 பார்ட் அப்படின்னா இப்போ ரவி, ராம், அப்புறம் குமார் அப்படின்ற மாதிரி 3 பார்ட் ரிலேட்டடாக இருக்கிற அந்த 2 பார்ட் 3 பார்ட் ரிலேட்டடாக இருக்கிற ரேஷியோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே டைப் 3ல் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரேஷியோ இருக்கும், ஒரு இரண்டு எண்கள் இப்போ 3:5ங்கிற ரேஷியோவில் இருக்குது. இது கூட ஒரு எண்ணை புதிய எண்ணை கூட்டினாலோ கழிச்சாலோ, ஓகேங்களா, கழித்தாலோ இன்க்ரீஸ் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ ஒரு நியூ ரேஷியோ வரும். 7:5 7:9 அப்படிங்கிற ரேஷியோவில் வருதுன்னா அப்போது இந்த இடத்துல எந்த நம்பரால் கூட்டணும், அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிற டிக்ரீஸ் ஆகிற அந்த கான்செப்ட் தான் டைப் நம்பர் 4ஆக பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே டைப் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா காயின்ஸ், அப்புறம் பால் பேஸ்டாக மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த காயின் பேஸ்டு சம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பையில், ஓகேவா, ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் காயின், 5 ரூபாய் காயின், 10 ரூபாய் காயின் அப்படின்னு இருக்குது. இந்த 1 ரூபாய் காயின் 2 ரேஷியோவும், 5 ரூபாய் காயின் 3 ரேஷியோவும், 10 ரூபாய் காயின் 6 ரேஷியோவும் இருக்குது. இதில் இருக்கிற மொத்த தொகை இவ்வளவு இருக்குது. அப்போ 5 ரூபாய் காயின் எத்தனை இருந்திருக்கும், 1 ரூபாய் காயின் எத்தனை இருந்திருக்கும், 10 ரூபாய் காயின் எத்தனை இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. கிளியரா, அதுதான் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். அது ரிலேட்டடாக இருக்கிற பிவைக்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற பேசிக்ஸ் நம்ம பார்த்துருவோம். அது இல்லாமல் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே நம்ம டைப் நம்பர் 5ல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் நம்ம டைப் 5க்குள்ளே இதுக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் எல்லா டைப்பையுமே நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக கொண்டு வந்துடுவேன். எல்லா டைப் ஆஃப் சம்ஸுமே நம்ம பிவைக்யூ ஆகட்டும் எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ளேயே நம்ம பார்த்து முடிச்சிடலாம். கிளியராப்பா, புரியும் நான் நம்புகிறேன். ஓகேவா, ஸோ இப்போ ரேஷியோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான்ப்பா ரேஷியோ. என்ன சொல்லுவாங்க, ஏ இப்படி 2 புள்ளி வச்சு பி அப்படின்னா இதுக்கு என்ன சார் 2 புள்ளி வச்சா இஸ் டு அப்படின்னு அர்த்தமா. இதுதான் ரேஷியோக்கானது. ஏ இஸ் டு பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே ஏ இஸ் டு பி டபுள் இஸ் டு பி சி இஸ் டு டின்னு சொன்னாங்கன்னா C/D இந்த டபுளிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறாங்க. இங்கே இருக்கிற பார்ட்டும் ப்ரொப்போர்ஷன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சமம், விகிதங்கள் சமமாக இருந்தால் அதுதான் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது இஸ்டு ஒய் இருக்குது. எக்ஸ் ஒரு மதிப்பாக இருக்கும், ஒய் ஒரு மதிப்பாக இருக்கும். இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் எக்ஸ் இஸ்டு ஒய் டபுள் இஸ்டு இசட் இஸ்டு ஏ அப்படின்னா எக்ஸ் இஸ்டு ஒய்யோட ரேஷியோ என்ன வேல்யூ இருக்கோ, என்ன மதிப்பில் இருக்கோ அந்த மதிப்பு தான் எங்கப்பா இசட் இஸ்டு ஏவாவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போது
இதுக்கு பேர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோமா? ரேஷியோனா தமிழில் விகிதம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரேஷியோ இந்த சிம்பிள்ப்பா. ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்ததுன்னா டிவைடட் பைன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் டு பின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஏ டிவைடட் பை பின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. புரியுதாப்பா? ரொம்பலாம் நம்ம போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குலாம் இல்லை. ஏன்னா சம்ஸ்லேயே நம்ம நிறைய பார்க்கணும். இதுதான் பேசிக்காக இருக்கிற விஷயங்கள். ஓகேவா? அதே பார்த்தீங்கன்னா இப்போ விகிதாச்சாரம் ப்ரொப்போர்ஷன்ஸ், ப்ரொப்போர்ஷன் விகிதா சமம் விகித சாரம் அப்படின்னா 2 இஸ்டு போட்டிருப்பாங்க. ரேஷியோவில் 2 ரேஷியோ போட்டிருப்பாங்க. இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். இப்போ ஏ டபுள் இஸ்டு பின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பின்னு அர்த்தம். இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா சாமி? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் பேசிக்காக இருக்கிற விஷயம். இது தெரிஞ்சாலே போதுமானது. அப்போ நம்ம பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன், ஃப்ராக்ஷன் நம்ம கன்வெர்ட் பண்ண தெரியணும். அதே மாதிரி ரேஷியோவில் இருந்து, ஓகேவா, இந்த ரேஷியோவில் இருந்து ஃப்ராக்ஷன் போட தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். ஓகேவா? இப்போ விகிதம்னா என்ன, விகிதா சாரம் அல்லது விகித சமம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சும்மா நான் மேத்தமெட்டிக்கலாக சொல்லியிருக்கேன். தியரிட்டிக்கலாக பின்னாடி நான் ஸ்லைடில் வச்சுருக்கேன். அதை இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் பிடிஎஃபாக நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், அழகாக புரியும். நானும் ஒன்ஸ் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இது எந்த புக்கில் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் முதல் பருவம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குப்பா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த யூனிட் மட்டும் தெரியல, நீங்கள் இண்டெக்ஸ் பேஜை எடுத்து பார்த்தாலே விகிதம் மற்றும் விகித சாரம் விகித சமம்னே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ரேஷியோ விகிதம் என்ற சொல் வந்து இது எங்கேருந்து வந்து, இதெல்லாம் நம்மக்கிட்ட கேள்வியாக கேட்க மாட்டாங்க. பட் பேசிக்காக யாராவது ரேஷியோனா என்ன, எப்படி சொல், ப்ரொப்போர்ஷனுங்கிற பேர் எப்படி வந்தது நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொஸ்டினில் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு மேக்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க வந்து பேனலில் உட்காராங்க. நீங்கள் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங்கில் போய் உட்காருங்க அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக போவோம். கண்டிப்பாக அதில் எதுவும் வித மாற்றுக்கிறது கிடையாது. சார் நான் குரூப் 4 தான் என்னோட அல்டிமேட் எய்ம் வச்சுக்கோ. லக்கிலி நீ குரூப் 4க்கு படிக்கும்போதே குரூப் 2 கிளியர் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது? போக மாட்டேன்னா சொல்லுவேன். கண்டிப்பாக போவோம் தானே. ஸோ அதனால் அது பேசிக்காக இருக்கிற விஷயங்களை புரிதலோடு நம்ம படித்தோம்னா ஈஸியாக போயிடும். ஓகேவா? டக்குன்னு ரேஷியோனா சார், ரேஷியோனா இப்படி இஸ்ட்டு போடுவாங்க சார், அவ்வளோதான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாதுன்னு சொன்னால் அங்கே என்ன ஆகும்? அப்புறம் என்னடா நீ மெயின்ஸ்லாம் எங்கிட்டா எழுதிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இருக்கிற விஷயம் நீங்கள் சும்மா பார்த்துக்கோங்க மேலோட்டமாக. ஓகேங்களா? ஸோ ரேஷியோ என்ற வார்த்தை, விகிதம் என்ற சொல் மூலத்தினை பழங்கால கிரேக்கத்தின் மத்திய காலத்தில் அறிய இயலும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ப்ரொப்போர்ஷனா அப்படிங்கிற இந்த சொல் தான் ப்ரொப்போர்ஷனாலிட்டி அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ரேஷனல் அப்படின்னா ரேஷனல் இர்ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பரை நம்ம என்ன சொல்லுவோம்? முழு எண்கள்னு சொல்லுவோம். அப்போது எப்போதுமே நீங்கள் பாருங்களே, இப்போது 2:3, 4:7, 13:23 இப்படி தான் நம்ம போட்டிருக்கோமே தவிர 2.4:6.75 இந்த மாதிரி எங்கேயாவது நம்ம புள்ளியில் போட்டிருக்குமா? புள்ளியில் இருந்தாலே அது டெசிமலில் வந்துடும். இப்படி முழு எண்கள் அப்படிங்கும்போது அது டெசிமல் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் முழு எண்கள். அதுதான் என்ன சொல்லுவாங்க? ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ 2, 3, 4, 7, 13, 23 இது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ். அப்போ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுனால தான் அந்த ரேஷனல் அப்படிங்கிறதுனால தான் அந்த ரேஷியோங்கிற வார்த்தை அதில் இருந்தால் வந்தது அப்படின்னு இதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ என்னென்ன மாதிரிலாம் இருக்கலாம், அதோட கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரே அளவுடைய 2 அளவுகளின் ஒப்பீடாக இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது 2 மீட்டரையும் 10 மீட்டரையும் கம்பேர் பண்ணால் நான் அப்படியே எடுத்து போட்டு கம்பேர் பண்ணிவிடுவேன். ஏன்னா ரெண்டோட யூனிட்மே இங்கேயும் மீட்டர் இங்கேயும் மீட்டர். இன்கேஸ் இங்கே 2 மீட்டர் இருக்குது, இங்கே 10 கிலோமீட்டர் இருக்குது, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டால் ஒன்று கிலோமீட்டரை யூனிட்டை கிலோமீட்டரை மீட்டராக மாற்றுவோம், இல்லைன்னா மீட்டரை கிலோமீட்டராக மாற்றணும். ஒரே அளவுடையதாக இருக்கணும், யூனிட்டாக இருக்கணும், சேம் யூனிட்டாக இருக்கணும், சேம் 2 குவான்டிட்டி சேம் யூனிட்டாக இருக்கணும். ஓகேவா? 2 பொருள்களை 2 அளவுகளை நம்ம ஒப்பீடு கம்பேர் பண்ணும்போது அது ஒரே யூனிட்டில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க.
அப்படி இருந்தால் தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஒன்று நீ அவங்க அப்படியே ஒரே யூனிட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஒரே யூனிட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் கம்பேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏபி என்பன ஒரே அளவு கொண்ட இரண்டு வெவ்வேறு அளவுகள் எனில் இவற்றின் விகிதம் A:B சொல்கிறாங்க. ஒரே என்ன சொல்கிறாங்க? வெவ்வேறு அளவுகள், வேற வேற குவான்டிட்டி இருக்கலாம், பட் ஒரே அளவு இருக்கணும். அளவு, இந்த அளவு வேற, இந்த அலகு வேற. அலகு மீன்ஸ் என்ன சார்? யூனிட். சேம் யூனிட்டாக இருக்கணும், பட் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியாக இருக்கணும். பாருங்க, இஃப் A and B ஆர் டூ டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி, இது இந்த புரிதல் உங்களுக்கு வேணும். டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியாக இருக்கணும், பட் சேம் யூனிட்டாக இருக்கணும். இப்போ இன்கேஸ் உங்ககிட்ட ஒருத்தவங்க சொல்கிறாங்க, கேட்குறாங்க, வாட் இஸ் த ரேஷியோ? ரேஷியோனா இப்படி சார், ரேஷியோ நம்பர்லேருந்து வந்தது சார். ரேஷியோங்கிறது டூ டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியை சேம் யூனிட்டாக இருந்துச்சுன்னா நம்ம கம்பேர் பண்ணுவோம் சார். A:B பிங்கிறத நம்ம A/Bன்னு நம்மளால போட முடியும் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓ மை காட் சூப்பர் அப்படிம்பாங்க. ரேஷியோனா ரேஷியோ சார், அது அவ்வளோதான், அடிக்க தெரியும் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா, அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அது எப்படி ஏற்க தகுந்ததாக இருக்க முடியும்? ஓகேவா? ஸோ அதனால் புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பாருங்கள், A:B குறிக்கிறோம், இதை A:B எனவும் படிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. விகிதத்தை பின்னமாகவும் எழுதலாம். ஓகேவா? A:B பின்னமாகவும் எழுதலாம். அந்த இங்கே பாருங்கள், A1:2 அப்படிங்கிறத 1/2 அப்படின்னு போடலாம். ஓகேவா? 1/2 அல்லது 1:2 அப்படின்னு நம்மளால போட முடியும். ஓகேங்களா? இப்போ எப்படி போடலாம்னா 1:2 எப்படி போடலாம் அப்படின்னா 1/2ன்னு போடலாம். இது எப்படி போடலாம்? 1:2 அப்படின்னு போடலாம். 2 அப்படிங்கிறது 1க்கு, இங்கே பாருங்க, இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஓகேவாப்பா? ஸோ பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டைப் வைஸ் சம் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைப் 1ல் இருக்கிற சம், அந்த 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்கிற சம்ஸே நிறைய இருக்கும். ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து கடை நீங்களும் சால்வ் பண்ண போகிறீங்க, நானும் சால்வ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டைப் 2ல் இருக்கிற முக்கியமான ஃபார்முலாஸ், இதில் இருக்கிற அந்த கான்செப்ட் ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம பார்த்துப்போம். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த வீடியோவில் டைப் 2வையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? டைப் 2 அண்ட் டைப் 3 இருக்கிறத ரெண்டாவது பார்ட்டாகவும், டைப் 4 டைப் 5 நம்ம மூணாவது பார்ட்டாகவும் மூணாவது வீடியோவும் பார்க்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டாவது வீடியோ. இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைப் 1 மட்டும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம் பார்த்துட்டு டைம் இருந்ததுன்னா நம்ம அந்த ஃபார்முலா பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைப் 2 டைப் 3 பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா டைப் 4 அண்ட் டைப் 5 பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைப் 1ல் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம்ப்பா. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போது, கடகடன்னு நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் நம்ம எடுத்துகிட்டு தான் வந்திருக்கோம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குப்பா, பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு சம்மு 20:5 என்ற விகிதத்தை எளித வடிவில் எழுதுக. ஒரே அழகுடைய ஓகேங்களா? ஸோ சேம் யூனிட்டில் சிம்பிளிஃபையிங் த ரேஷியோஸ் ஆஃப் சேம் யூனிட்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸாக தான் இருக்குது. அப்போது 20:5 அப்படிங்கிறத நம்ம எப்படி போடலாம்? அடித்தோம்னா எப்படி போடலாம்? இதில் எத்தனை 5 இருக்கா? 4 5 இருக்குது. 4:1 இதுதான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இங்கே என்ன பாரு? 4:1. இங்கிலீஷில் இந்த பக்கம் இருக்குது, தமிழில் இந்த பக்கம், லெஃப்ட் சைடில் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும், ரைட் சைடில் இங்கிலீஷ்லையும் இருக்கும். அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டு 3.2. 500 கிலோக்கும் 250 கிலோங்கிற பாருங்கள், கிராம் தானே? 500 கிராமுக்கும் 250 கிராமுக்கும் இடையே உள்ள விகிதத்தை எளிய வட்டியில் எழுதுக அப்படிங்கிறாங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 500 கிராம்ஸ் டு 250 கிராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 500 கிராம்ஸ். 500 கிராம்ஸ்க்கும் என்ன பண்ணலாம்? 250 கிராம்ஸ்க்கும் இடையே உள்ள ரேஷியோ அடிக்கலாமா? இந்த கிராமும் இரண்டுமே ஒரே யூனிட்டாக இருக்குது. ஒரு 250 ரெண்டு 250 எவ்வளோப்பா? 500. அப்போது 2:1ன்னு போடலாம். இதை எப்படி போடலாம்? 2/1ன்னு போடலாம். 2/1 நம்ம 2ன்னு போடலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் எளிய வடிவத்தில் 2:1 அப்படின்னு நம்ம நல்லா சொல்ல முடியும். அடுத்த கொஷின் பாருங்கள், எக்ஸாம்பிள் கொஷின் பாருங்கள். 3.3. மாதவியும் அன்புவும் 2 மேசைகளை முறையே 750 மற்றும் 900க்கு வாங்கினார்கள். மாதவியும் வாங்கிய மேசைகளின் விகிதத்தை எளிய வடிவில் எழுதுங்க. இங்கே பாருங்க, நல்லா கவனமாக கவனிச்சோம். கொஷினில் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மாதவியும் அன்பும். நல்லா கவனமாக கவனிச்சிடும்.
மாதவியும் அன்பும் 2 மேசைகள் முறையே. அப்போ மாதவி எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க? 750 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அன்பு எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க? 2 நாள் கழிச்சோ இல்லை முன்னாடி போயோ 900 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ரேஷியோவா என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? அன்பும் மாதவியும் அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? அப்போ அப்படியே உள்டாவா மாற்றி கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ யாரு? அன்பு மாதவி. அன்பு எவ்வளோக்கு வாங்கினார்? 900 ரூபாய்க்கு வாங்கினார். மாதவி எவ்வளோக்கு வாங்கினாங்க? 750 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அப்போ அடிக்கலாமா? இந்த ஒரு 0, இந்த ஒரு 0 அடிச்சிட்டோம்னா, இதை வந்து நான் 5ஆல் அடிச்சேன்னா 18, இதை நான் 5ஆல் அடிச்சேன்னா எவ்வளோப்பா? 5ஆல் அடிச்சா எனக்கு என்ன வரும்? 15. 5ஆல் அடிச்சேன்னா 15. கரெக்டாக தானே? 15. மறுபடியும் இதை 3ஆல் அடிச்சேன்னா 6, இதை 3ஆல் அடிச்சேன்னா 5. அப்போது அன்பு மாதவியோட ரேஷியோ எவ்வளோ சார் அப்படின்னா 6:5. நம்ம ஆளுங்க 5:6ன்னு போடுவாங்க, மறந்துடக்கூடாது. கொஷினில் கடைசியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளியரா? ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறான அலகுடைய விகிதங்களின் எளிய விகிதம். சிம்பிளிஃபை த ரேஷியோ ஆஃப் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். டிஃப்ரெண்ட் யூனிட்டாக இருந்தால் சேம் யூனிட்டுக்கு மாற்றிட்டு நம்ம மாற்றணும். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் 40 minutes to 1 hour அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 40 minutes நான் போட்டுறேன். ஓகேவாப்பா? ஓகே, 40 minutes 1 hour. அப்போது இங்கே பாருங்கள், 40 இங்கே யூனிட் சேமாக இருந்தால் தானே உங்களால் போட முடியும். ஆனால் பாருங்கள், இது யூனிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போது 40 நிமிஷத்தை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 1 hour அப்படிங்கிறது 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் இருக்கும்? 60 நிமிஷம். இது எல்லாருக்கும் தெரியும் தானேப்பா? அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோவா இருக்கும்? 60 நிமிஷம். அவ்வளோதான். அப்போ அடிக்கலாமா? அடித்தா என்ன ஆன்சர் வரும்? ஸோ இந்த மினிட்ஸ் கேன்சல் ஆகும். ஓகேவா? இதை 20ஆல் அடித்தா 3, இதை 20ஆல் அடித்தா 2. ஸோ 2:3 தான் சரியான ஆன்சர். கிளியரா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டக்குன்னு போட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் சம்ஸ். அது எல்லாமே நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு ஸ்லைடு எடுத்துகிட்டு வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் கடகடன்னு நான் சால்வ் பண்ணுறேன். நீங்களும் பார்த்துட்டு சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு ரஃப் ஒர்க் மாதிரி. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ 3க்கும் 5க்கும் இடையே உள்ள விகிதம் என்னப்பா? 3 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கு உள்ள விகிதம் அவ்வளோதான், 3:5. 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் இடையே உள்ளது. ஓகேவா? 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே மீட்டர் இருக்குது, இங்கே சென்டிமீட்டர் இருக்குது. அப்போது நான் மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறேன். எப்படி சார் சொல்ல முடியும்? அப்போது 10 மில்லிமீட்டர். நோட் பண்ணுங்கள் மக்களே, 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்பப்போ வரும் எனக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு ஐடியா வந்ததுன்னா, ஒரு கான்செப்ட் வந்ததுன்னா அதை சொல்லிவிடுவேன். ஓகேவா? அதுவே பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் எவ்வளோப்பா? 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர் தான். 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். 1 மைல் அப்படிங்கிறது 1.6 கிலோமீட்டர் தான். 1.5 சம்திங் நியர்பை 1.6 கிலோமீட்டர் தான் 1 மைல். 1 மைல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி இது வந்து லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்னது? மீட்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லென்த்னா என்னதுப்பா? நீளம் அப்படிங்கிறது. அப்போ நான் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 3 மீட்டரை நான் சென்டிமீட்டராக மாற்றணும். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர்னா அப்போ 3 மீட்டர் 300 சென்டிமீட்டர் இஸ்ட்டு இங்கே 200 மீட்டர். அடிக்கலாமா? அடித்தா என்ன ஆகும்? அடித்தோம்னா இங்கே 100ஆல் அடித்தோம்னா 3 ரேஷியோ, இதை 100ஆல் அடித்தா 2 ரேஷியோ, 3:2. கிளியரா? ஓகே, ஃபைன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 5 கிலோமீட்டருக்கும் 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும். 5 கிலோமீட்டரா? அப்போ 1 கிலோமீட்டருங்கிறது எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர். அப்போ 5 கிலோமீட்டருங்கிறது 5000 மீட்டர். அப்போ 5000 மீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் இடையே உள்ள ரேஷியோ. அடித்தோம்னா நமக்கு என்ன வரும்? இந்த மீட்டர் கேன்சல் ஆகும். இந்த 2 0, இந்த 2 0. அப்போ இங்கே என்ன இருக்குது? 50ன்னு இருக்கா? 50:4. இதோட போட்டுடலாமா? விட்டுடலாமா?
விட்டுறக்கூடாது. ஏன்னா அவன் ரேஷியோங்கிறது சிம்பிளஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ண முடியாது. இங்கே பாருங்கள் 3க்கும் 5க்கும் அதுக்கப்புறம் ஏதாவது காமனாக இருக்கா? ஒன்று தான் காமனாக இருக்கா? அப்போ அப்படியே விட்டுணும். இருக்கிறதுல இதுதான் சிம்பிளஸ்ட் மெத்தட், சிம்பிளஸ்ட் எளிய வடிவமாக இருக்கணும். அப்போது இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் நான் வந்து இதை 2ஆல் அடிக்கலாமா? 2ஆல் அடித்தேன்னா எனக்கு 25, இதை 2ஆல் அடித்தேன்னா 2. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது காமனாக இருக்கா? இல்லை தானேப்பா, அவ்வளோதானே. அப்போ 25:2 அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே 75 பைசா, ஓகேவா, பைசாவுக்கும் அதுவே பார்த்திங்கன்னா 2 ரூபாய்க்கு. அப்போது 75 பைசாவை அப்படியே வச்சுக்கிறேன். 2 ரூபாயை நான் 70 பைசாவுக்கு மாற்றோம்னா ஒரு பைசாவில் எத்தனை, அதாவது பார்த்திங்கன்னா 100 பைசா தான். நோட் பண்ணுங்கள், 100 பைசா தான் எவ்வளோப்பா? 1 ரூபா. ஓகேவா? அப்போ 2 ரூபாய் எவ்வளோ? 200 பைசா. அப்போ அடிக்கலாமா? அடித்தோம்னா 25ஆல் அடித்தோம்னா 3 டைமு, இதை 25ஆல் அடித்தோம்னா 8 டைமு. ஸோ 3:8 ஆப்ஷன் இல்லையா? ஸோ 3:8 அதுதான்ப்பா இங்கிலீஷில் இருக்கிறது தான் இங்கே இருக்கோ, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 3:5 3:2 எங்கே எவ்வளோப்பா? 25:2, இங்கே 3:8. கிளியரா? ஓகே, ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் விகிதங்களுக்கு எளிய வடிவம் காண்க. ஃபைண்ட் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷியோ. சிம்பிளஸ்ட் எதுக்கெல்லாம் பார்க்கலாமா? டக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் இதை அடிக்கலாமா? 5ஆல் அடிச்சேன்னா 3, 5ஆல் அடிச்சேன்னா இங்கே எவ்வளோப்பா? 4. அவ்வளோதான். எளிய வடிவம் எவ்வளோ? 3:4 ஃபஸ்ட்டுக்கு. ரெண்டாவதுக்கு இதை 8ஆல் அடித்தோம்னா 4 8 32, 3 8 24, 4:3. ரெண்டாவதுக்கு. மூணாவதுக்கு என்ன இருக்கும்? 7 15. 7 ப்ரைம் நம்பரா? ஸோ அவ்வளோதான், 7:15. அவ்வளோதான். இதில் ரெண்டுலேயுமே எதுவும் காமனாக இல்லை. இங்கே என்ன காமனாக இருக்குது? 4 12, 9 27. சிம்பிளஸ்ட்டாக அடிச்சேன்னா எப்படி அடிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதை 25ஆல் அடித்தேன்னா 3, இதை 25ஆல் அடித்தேன்னா 4, 3:4. கிளியரா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. 1 ரூபாய்க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள ரேஷியோ. 1 ரூபாய்க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள ரேஷியோ எவ்வளோ? தமிழ்லேயும் இருக்குப்பா, இங்கிலீஷ்லேயும் பின்னாடி இருக்க ஸ்லைடில் இருக்கும். ஸோ இந்த ஸ்லைடில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? த ரேஷியோ ஆஃப் 1 rupee to 20 பைசா. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? 1 ரூபா அப்படிங்கிறது 100 பைசாவா? அப்போ 100 பைசாவுக்கும் 20 பைசாவுக்கும் அடிக்கலாமா? அடித்தோம்னா நமக்கு என்ன வரும்? அடித்தோம்னா 20 20, 5 20 100. அப்போ 5:1. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, 1 லிட்டருக்கும் 500 மில்லிக்கும். அப்போது 1 லிட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ சார்? 1000 மில்லி லிட்டர். ஓகேவா? அப்போ 1 லிட்டர் அப்படிங்கிறத நம்ம 1000 மில்லி லிட்டர் நம்மளால் போட முடியும். அதுக்கும் 50 மில்லிக்கும் அடிக்கலாமா? அடித்தோம்னா என்ன வரும்? அடித்தோம்னா என்னாகும்? 1 50, இங்கே எவ்வளோப்பா? 2 50 100, 1 0 இருக்குது. அப்போது இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போது 20:1 வரும். 20:1. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியரா? ஓகே. அடுத்து பாருங்க, ஒரு ஜர்னலின். இது கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3, 4, 5ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அது இங்கிலீஷ்லேயும் இங்கிட்டு இருக்குப்பா. எனக்கு ஒரு ஸ்லைடில் கொண்டு வர முடியல, நீங்கள் பார்த்து சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஜன்னலின் நீளம் அகலம் முறையே. நீளம் எவ்வளோவா? 1 மீட்டரா. அகலம் எவ்வளோவா? 70 சென்டிமீட்டரா. அப்போது 1 மீட்டர் அப்படின்னு இருக்கா? அப்போ 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். கரெக்டு தானேப்பா? 100 சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டருங்கும் போது இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆகும். அப்போது 10:7. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். கிளியரா? அடுத்து பாருங்க, ஒரு முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையே உள்ள விகிதம் என்ன? முக்கோணம் என்னப்பா? முக்கோணத்தோட பக்கம் எத்தனை பக்கம் இருக்கும்? 3 பக்கம் இருக்கும். ஓகேவா? அடுத்து செவ்வகத்துக்கு எத்தனை பக்கம் இருக்கும்? 4 பக்கம் இருக்கும். அப்போது முக்கோணத்துக்கு 3 பக்கம், செவ்வகத்துக்கு 4 பக்கம், 3:4. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர்.
6வது புள்ள படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். அடுத்தது பாருங்கள், மேபி கேட்க மாட்டாங்க, பட் இது வேணால் கேட்கலாம். இந்த மாதிரி இருக்கிற கொஷின்ஸ் வேணால் இந்த ரெண்டும் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஒரு கொஷின் ரேஷியோலேருந்து கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம், இதை கேட்கலாம். அடுத்து பாருங்கள், அழகனின் வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுகளின் விகிதம் என்ன? அழகனோட வயது 50, மகனோட வயது 10. அடித்தோம்னா 5:1. எங்கே பாருக்கு? ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியரா? ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது பாருங்கள், இது இங்கிலீஷில் இருக்குப்பா, நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஸ்லைடில். ஓகேவா? அந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் விகிதங்களை ஒப்பிடுது, கம்பேரிசன் ஆஃப் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ எடுத்துக்காட்டு சம் பாருங்கள், 3.5. குமரனிடம், ஓகேவா, எவ்வளவு இருக்கான்? குமரனிடம் எவ்வளோ இருக்கான்? 600 ரூபாய் உள்ளது. அதனை விமலாவிற்கும் யாழினிக்கும் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். இருவரில் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது யார்கிட்ட? குமரன்ட்ட எவ்வளோ இருக்கான்? 600 ரூபா இருக்கான்ப்பா. இந்த 600 ரூபாயை 2 பேத்துக்கு பிரித்து கொடுக்கணுமா? யாருக்கு? விமலாவுக்கும் யாழினிக்கும் பிரித்து கொடுக்கணுமா? விமலாவுக்கு எவ்வளோவா? 2 ரேஷியோவா. யாருக்கு? யாழினிக்கு எவ்வளோவா? 3 ரேஷியோவா. அப்போது அவன்கிட்ட இருக்கிற பணத்தை தானே 2, 3ன்னு பிரிப்பார். அப்போ 2 ரேஷியோ 3 ரேஷியோ, அப்போ எவ்வளோப்பா டோட்டலாக? 5 ரேஷியோ. அப்போ 5 ரேஷியோ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? அதானே மொத்தம். அப்போது 5 ரேஷியோ 600னா அப்போ ஒரு ரேஷியோ எவ்வளோவா இருக்கும்? 4 5 5 12 5 60, ஒரு 0 சேர்த்துக்கிறேன். அப்போ ஒரு ரேஷியோ அப்படிங்கிறது 120 ரூபா அப்படின்னா அப்போ 2 ரேஷியோ எவ்வளோவா இருக்கும்? 2 × 120 240 இருக்கும். அப்போ 3 ரேஷியோ எவ்வளோவா இருந்திருக்கும்? 3 × 120 360 இருக்கும். அப்போ யார் அதிகமாக இங்கே வாங்கியிருக்காங்க? எவ்வளவு வாங்கியிருக்காங்க? யார் வாங்கியிருக்கா? யாழினி தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க. எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 360 ரூபா வாங்கியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம். கிளியரா? ஓகே ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டை, ஒரு லைன் செக்மெண்ட்டை எவ்வளோ இருக்கா? 63 சென்டிமீட்டர் லாங்காக இருக்கா. அதை டிவைடட் இன்டூ 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணணுமா? ஓகேவா? அப்போது 63 சென்டிமீட்டர் இருக்கான்ப்பா, அதை எத்தனை பார்ட்டாக பிரிக்கணுமா? 2 பார்ட்ஸாக பிரிக்கலாங்கிறான். அந்த 2 பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோவா? 3 ரேஷியோ 4 ரேஷியோவில் இருக்கும். அப்போது டோட்டல் ரேஷியோ எவ்வளோவா இருக்கும்? 3 + 4 7 ரேஷியோ. 7 ரேஷியோவா? R for 7 ரேஷியோ. அப்போது 7 மடங்கு, அதாவது 7 பங்கு வந்து 63னா 7 97 63. கரெக்டா? 97 63. அப்போது ஒரு ரேஷியோ அப்படிங்கிறது எவ்வளோப்பா? ஒரு ரேஷியோ அப்படிங்கிறது 9 சென்டிமீட்டர். அப்போது 3 ரேஷியோ எவ்வளோவா இருக்கும்? 3 × 9 27 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போது 4 ரேஷியோ எவ்வளோவா இருக்கும்? 4 × 9 36 சென்டிமீட்டராக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க? கோட்டு துண்டின் நீளங்களை காண்க. நீளங்கள் தான் 27 36 சென்டிமீட்டர். கூட்டி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக 63 சென்டிமீட்டர். கிளியரா? ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2:3 மற்றும் 4:- ஆகியவை சமமான விகிதங்கள் எனில் விடுபட்ட உறுப்பை காண்க. சமமான விகிதம்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? விகித சமம்னா சமமான விகிதம். விகிதங்கள் சமமாக இருந்தால் அதுதான் சமமான விகிதங்கள். சமமான விகிதம் நம்ம என்ன சொல்லுவோம்? விகித சமம்னு சொல்லுவோம். விகித சமம்னா இங்கிலீஷ்ல என்னது? ப்ரொபோர்ஷன். ப்ரொபோர்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம்? A:B C:D அர்த்தமா இல்லையா? இதை நம்ம எப்படி சார் போடலாம்? இப்படி தானே போடுவோம். அப்போ இதை எப்படி போடலாம்? A:B னா A/B, அப்படின்னா C:D, ஈஸ்ட்னா டிவைடட் பை. இந்த வேல்யூவை என்னால் இப்படியும் போட முடியும். அதே தான் நம்ம அங்கேயும் பண்ண போகிறோம். அப்போ 2/3, ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதை தான் அவன் சொல்லியிருக்கான். இங்கே என்ன சார், இங்கே டபுள் வரலையே சார் அப்படின்னு கேட்டால், இங்கே இருக்கிறதும் அவன் ஈக்குவலண்ட்டாக இருக்க ரேஷியோஸ்ன்னு சொல்லிட்டான்.
ஈக்குவலண்ட் ரேஷியோ சமமான விகிதம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்னப்பா ப்ரொப்போர்ஷன்ஸ் அர்த்தம். ப்ரொப்போர்ஷன்ஸ் அர்த்தம். ப்ரொப்போர்ஷன்னா என்னப்பா? ப்ரொப்போர்ஷன்னா நமக்கு டபுள் ஈஸ்ட்னு அர்த்தம். அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அப்போது A:B டபுள் ஈஸ்ட்டு 4 கீழே எனக்கு என்னன்னு தெரியல, அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். புரியுதாப்பா? இந்த ஈக்குவேஷன் புரியுதா? அப்போது 2/3 = 4/x. அப்போது அடிக்கலாமா? அடித்தேன்னா எனக்கு ஓரெண்டு 2 இதையும் அடிக்கலாம். ஓரெண்டு 2 4 2 2 4. ஓகேவா? அப்போ இங்கே ஒன்றுமே இல்லை, நான் 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த எக்ஸ் மேலே போகும். எனக்கு எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் இந்த 3 மேலே வரும். அப்போ 3 பெருக்கல் 2 எவ்வளோ? 6. எங்கே பாருக்கு? ஆப்ஷன் ஏ சரியான. கிளியரா? புரிஞ்சதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4:7 சமமான விகிதமானது சமமான விகிதம் என்ன? ஈக்குவலண்ட்டாக இருக்க ஒரு ரேஷியோ 4:7. 4:7க்கு 1:3 சமமாக கிடையாது. 8:15 கிடையாது. 8:15 வராது. ஓகேவா? இதுவும் வராது. அப்போ எதுதான் இருக்கும்? 4/7 அப்படிங்கிறது 12/21. அடிக்கலாமா? 3 அடித்தா 4 12, 3 அடித்தா 7. 4:4/7. ஆப்ஷன் டி சரியான. அடுத்து பாருங்க, 16/24க்கு எது சமமான விகிதம் அல்லன்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கே ட்ரை பண்ணி பாருங்க. 16/24ங்கிறத நான் சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 4ஆல் அடித்தா இங்கே என்னப்பா இருக்கும்? 8ஆல் அடித்தா 2 16 3 24 2:3. ஓகேவா? அப்போது சமம் இல்லாததான் அவன் கொஷினில் கேட்குறான். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது? 3ஆல் அடித்தா 2, இதை 3ஆல் அடித்தா 3. இது பார்த்தீங்கன்னா 6ஆல் அடித்தா 2, இதை 6ஆல் அடித்தா 3. இங்கே பாருங்கள், இது 5ஆல் அடித்தா 2, இது 5ஆல் அடித்தா 3 வருதா? 2/3 2/3 வருது. இது பாருங்கள், 4ஆல் அடித்தா 5, இதை 4ஆல் அடித்தா 7. ஸோ 5/7ன்னு இருக்குது. அப்போது சமமாக இல்லாத இதுப்பா 5. ஏன்னா இங்கே இந்த 16/24ங்கிறது சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக என்னவா இருக்குது? 2/3ன்னு இருக்குது. அப்போ சமமாக இல்லாதது எதே ஒரு ஆப்ஷன். எந்த ஆப்ஷன்? 5/7ங்கிற ஆப்ஷன். அதாவது ஆப்ஷன் டி 20/28 தான் சரியான ஆன்சர். புரியுதா சாமி? ரொம்ப ரொம்ப முக்கியம். சமம் இல்லாத அவன் கொஸ்டினில் கேட்டிருக்கேன். கொஞ்சம் கவனமாக பார்த்து. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரூபாய். இது வந்து நம்ம இந்த 2 பார்ட் பார்க்கும்போதே நம்ம பார்க்கலாம். பட் இருந்தாலும் இப்பயும் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், 1600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? ஓகேவா? அப்போ டோட்டல் எவ்வளோ இருக்கா? 1600 இருக்கான்ப்பா. இந்த 1600 2 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறாங்களா? யாராருக்கும்? ஏக்கும் பிக்கும் பிரித்து கொடுக்குறாங்களாம். அப்போது ஏக்கு எவ்வளோ ரேஷியோவா, பிக்கு எவ்வளோ ரேஷியோவா? எடுத்து போடுங்க பார்க்கலாம். ஏவோட ரேஷியோ 3 ரேஷியோ, பியோட ரேஷியோ 5 ரேஷியோ. அப்போது ஏபியோட ரேஷியோ 5 ரேஷியோ அப்படிங்கும்போது மொத்தம் எவ்வளோ? ரெண்டையும் கூட்டினா 3 + 5 8 ரேஷியோ. அப்போது 1 8 2 16 2 0 சேர்த்துக்கிறேன். அப்போது ஒரு ரேஷியோ அப்படிங்கிறது 200 அப்படின்னா 3 ரேஷியோ எவ்வளோவா இருக்கும்? 3 × 200 எவ்வளோ சாமி? 600 ரூபா. 5 × 200 எவ்வளோ? 1000. ரெண்டையும் கூட்டி பாருங்கள். 1600 கூட்டினா 1600. என்ன கேட்குறாங்க? பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? பியோட ஷேர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ பியோட ஷேர் எவ்வளோப்பா? 1000 ரூபா. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியரா? ஓகே ஃபைன். ஸோ விகித சமம். விகித சமம்னா என்ன? ப்ரொப்போர்ஷன். அதை தான் நான் இங்கே பற்றி சொல்லியிருப்பேன். ஓகேவா? 2 விகிதங்கள் சமமாக. ஓகேவா? அப்போது A:B. இங்கே பாருங்கள், A:B =C:D அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி போடலாம். A/B = C/B. இங்கே பாருங்கள், A:B C:D அப்படிங்கிறத நம்ம A/B = C/Dன்னு போடலாம். இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி இந்த A மேலே போயிடுமா, இந்த D மேலே போயிடுமா? அப்போது A/D = C/Bன்னு நல்லா போட முடியும்.
இந்த பி மேலே போச்சுன்னா பி இன்ட்டு சி பிசின்னு. ஓகேவா? என்னால் இதை இப்படியும் போட முடியும், இப்படியும் போட முடியும். கிளியரா? அதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ பாருங்க, அடுத்தது விகித சமம்னா இதுதான். இதை வச்சு கொஷின்ஸ் பார்க்கலாம். விகித சமமின் விதி அப்படிங்கிறது கிராஸ் மல்டிபிள் பண்ணுறது தான் நான் சொல்லியிருக்கேன். பார்த்தீங்களா என்ன சொன்னேன் இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல? ஏடி ஈக்குவல் டு பிசின்னு சொன்னோன்னா அதை தான் அவங்க அங்கே சொல்லியிருப்பாங்க. ஏடி ஈக்குவல் டு பிசி. இதுக்கு ஒரு ஃபார்முலா, இதுக்கு ஒரு ப்ரொபோஷனாலிட்டி லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? கொஷின் பாருங்கள். 2, 5 இந்த கொஷினை நிறையா டைம் நான் வந்து பிவைக்யூவில் நிறையா இடங்களில் பார்த்துருக்கேன். அப்படியே நம்பர்ஸ் கூட மாற்றாமல் அப்படியே கேட்டு பார்த்துருக்கேன். ஓகேவா? இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 2, 5, x, 20 ஆகிய எண்களை ஒரே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் வேல்யூ என்ன? விகித சமமாக இருப்பின், அதுதான் ரொம்ப முக்கியம். விகித சமம் அப்படின்னா என்ன பார்த்தோம்? விகித சமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? A is to B double is to C is to Dன்னு சொன்னேன். இதை எப்படி நம்ம போடலாம்? இதை எப்படி போடலாம்? A divided by B equal to C divided by Dன்னு போடலாமா போடக்கூடாதா? போடலாம். அப்போ இங்கே ஏங்கிறது என்ன, பிங்கிறது என்ன? இதெல்லாமே அதே வரிசையை பயன்படுத்தி அமையும் விகிதங்கள். அதே வரிசை எந்த சீக்வன்ஸில் இருக்கோ 2, 5, x 20 இருக்க அந்த சீக்வன்ஸ்லே அதோட விகிதங்களாக அமைதான். அப்போது ஏங்கிறது பார்த்தீங்கன்னா 2, பிங்கிறது பார்த்தீங்கன்னா 5, சிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸு, டிங்கிறது பார்த்தீங்கன்னா 20. அதே வரிசையை பயன்படுத்தியிருக்கேன். அப்போது இதுக்கு இங்கே கொண்டு வந்து போடலாமா? அப்போது ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக 5, சிக்கு பதிலாக என்னப்பா எக்ஸு, டிக்கு பதிலாக 20. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்போது 4 5 5 4 5 20. அப்போ இந்த 4 மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? 4 பெருக்கல் 5 4 பெருக்கல் 8 எவ்வளோ போச்சு? 4 பெருக்கல் 2 எவ்வளோ? எக்ஸ் ஈக்குவல் டு 8. கிளியரா? புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7:5 ஆனது x:25க்கு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? அதே கொஸ்டின் தான். ஓகேவா? இங்கே பாருங்க, ஃபார்ம் என்னது? A:B C:D அப்படின்னா இப்போ ஏங்கிறது எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஏங்கிறது 7:5 x:25. ஏன் சார் இதையும் சமப்படுத்துறீங்க? இதுவும் எப்படி சார்? விகித சமம்னு சொல்லிட்டா இல்லையா? அதனால தான் விகித சமமோட மீனிங் என்னது? டபுளிஸ்ட்னு அர்த்தம். விகிதங்களை சம பண்ணு, அவ்வளோதான். ஓகேவா? அப்போது 7/5 ஈக்குவல் டு x/25. அப்போ அடிக்கலாமா? அடித்தா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 4 5 5 5 25. இந்த 5 மேலே போச்சுன்னா 7 பெருக்கல் 5 எவ்வளோ? 35 ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸோட மதிப்பு 35. ஆப்ஷன் சி சரியான. கிளியரா? ஓகே. ஸோ டைப் 1ல் ஸ்கூல் புக்கில் 6th ஸ்டாண்டர்டில் நமக்கு இவ்வளோ தாங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரேராக உங்களுக்கு ஒரு ஈஸியான கொஷின் கேட்கணுன்னா இந்த ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்பாங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கில் இதை விட இன்னும் ரொம்ப சப்பையான கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிவிட்டு எது ஓரளவுக்கு தேர்ற கொஷின்ஸாக பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் எந்த டைப்பும் எந்த மாடலும் விட்டு போகாது. ஓகேவா? நீங்கள் வேணால் ஸ்கூல் புக்கில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அதையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ டைப் 2ல் இருக்கிற ஃபார்முலாஸ் நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டைப் 2ல் இருக்கிற ஃபார்முலாஸை பேஸ் பண்ணியிருக்கிற கொஷின்ஸை நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஏன்னா டைப் 2ல் ஃபார்முலாஸ் நம்ம நிறைய ஃபார்முலாஸ் பார்க்கணும். மீன் ப்ரொப்போர்ஷன்னா என்ன? ஏன்னா நமக்கு ப்ரொப்போர்ஷன்னா நமக்கு என்னன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ மீன் ப்ரொப்போர்ஷன்னா என்ன, தேர்ட் ப்ரொப்போர்ஷன்னா என்ன, ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன்னா என்ன, கன்சிக்யூட்டிவ் ரேஷியோனா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ப்ரொப்போர்ஷன்னா என்ன? அதுதான் திருப்பி அரைச்சமாவே தான் நம்ம அரைக்கிற மாதிரி இருக்கும். ப்ரொப்போர்ஷன்னா என்ன அப்படின்னா டபுளிஸ்ட்னா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். அதை தான் அவன் வந்து கதை மாதிரி நான் கொடுத்து வச்சுருக்கேன். மேபி தியரிட்டிக்கலாக வேணாம், பட் படித்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது பார்த்துக்கணும்.
ஓகேங்களா? விகிதாச்சாரம் என்பது இரண்டு எண்களுக்கு இடையே கணித ஒப்பீடாகும். ஓகேங்களா? விகிதாச்சாரத்தின்படி கொடுக்கப்பட்ட எண்களின் இரண்டு தொகுப்புகள் ஒரே விகிதத்தில் அதிகரித்து குறைந்து கொண்டிருந்தால் அந்த விகிதங்கள் ஒன்றை ஒன்று நேர் விகிதாச்சாரத்தில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஸோ அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ விகிதம்ல இப்போ பாருங்க, மிக்ஸ்டு ரேஷியோ. ஃபர்ஸ்ட் விகிதம் பார்ப்போம். விகிதம்னா ரேஷியோப்பா. ஓகேவா? அப்போ மிக்ஸ்டு ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. x:y ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பிடிஎஃப் நான் கொடுத்துட்றோம், நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் கைப்பட உங்களோட நோட்ஸில் தயவு செஞ்சு எழுதிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போது x:y மற்றும் a:b என்ற இரு விகிதங்களின் கலப்பு விகிதம். இப்போ பார்த்தீங்கன்னா 7:3 மற்றும் கொஸ்டினில் அப்படி கேட்குறாங்க. ஓகேவா? மற்றும் 13:5 இந்த இரண்டு விகிதங்களின் கலப்பு விகிதம் என்ன? கலப்பு விகிதம் காண்க அப்படின்னா என்ன பார்த்தோம்? இங்க பாருங்க, இது x:y மற்றும் a:b என்ற விகிதம் இருந்ததுன்னா x-ஐயும் a-வையும் மல்டிபிள் பண்ணிக்கணும், y-ஐயும் b-ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ரேஷியோல இந்த ரேஷியோ x-ஐயும் a-வையும் மல்டிபிள் பண்ணிக்கணும், y-ஐயும் b-ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கணும். அதுதான் மிக்ஸ்டு ரேஷியோன்னு சொல்றாங்க. அப்போ இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ்டு ரேஷியோக்கு எப்படி போடுவோம்? 7-ஐயும் 13-ஐயும் பெருக்கணும். அப்போ 7 பெருக்கல் 13 இஸ்டு 5 பெருக்கல் 3 இல்லை 3 பெருக்கல் 5ன்னு என்னால் போட முடியும். அப்போ 7 பெருக்கல் 11 எவ்வளோப்பா? 13 எவ்வளோப்பா? 70 21 91, இங்கே 15. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? பண்ண முடியாது. 91:15. கிளியராப்பா? அதுதான் கலப்பு விகிதம். இப்போ டூப்ளிகேட் விகிதம் அப்படின்னு, டூப்ளிகேட் ரேஷியோ, இருபடி விகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரேஷியோ நான் கொடுத்துருப்பேன்ப்பா. இப்போ a:b ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பேன். அந்த ரெண்டு ரேஷியோவை நீ ஸ்கொயர் பண்ணி அப்படியே ரேஷியோவாக போடணும் அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னா 4:7 ரேஷியோவுக்கு டூப்ளிகேட் ரேஷியோ எடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்படின்னா என்ன பண்ணணும்? 4 ஸ்கொயர் பண்ணணும், 7 ஸ்கொயர் பண்ணணும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 7 ஸ்கொயர் பண்ணால் 49. அவ்வளோதான், தட்ஸ் இட். இதுதான் டூப்ளிகேட் ரேஷியோ, இருபடி விகிதம் சொல்கிறோம். அதுவே பார்த்தீங்கன்னா மூணாவதாக பாருங்க, சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா என்ன சார்? சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படிங்கிறது சப் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு தமிழில் மூலை அப்படின்ற மாதிரி. இருபடி மூலம் இப்போ எப்படின்னா ரூட். ஓகேவா? இப்போ இருபடினா ஸ்கொயர் பண்ணுறோம், இருபடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணுறோம். அதுவே பார்த்தீங்கன்னா இருபடி மூலம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். ஸ்கொயருங்கிறது வர்க்கம், ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வர்க்க மூலம் அப்படிம்பாங்க தமிழில். ஓகேங்களா? வர்க்க மூலம் அப்படிம்பாங்க. அப்போது a:b அப்படின்னு இருந்ததுன்னா இதுக்கு வந்து சப் டூப்ளிகேட் எப்படி இருக்கும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a இஸ்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பின்னு என்னால் சொல்ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது என்ன சொல்கிறேன்? 81 ஓகேவா 289 நான் வச்சுருக்கேன். அப்போது இதுக்கு வந்து நீங்கள் வந்து சப் டூப்ளிகேட் ரேஷியோ எடுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 81, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 289. இது ரெண்டையும் நம்ம எடுத்தோம்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் இது எவ்வளோப்பா? 9ன்னு எடுக்கலாம். ஸ்கொயர் ரூட்டில் 81 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 9. 289 அப்படிங்கிறது என்னப்பா? 17 ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஓகேவா? அப்போ 9:17ன்னு என்னால் போட முடியும் அப்படிங்கிறது. அதுவே ட்ரிப்ளிகேட் ரேஷியோ, முப்படி விகிதம் அப்படின்னா எப்படி? இருபடி விகிதம்னா ஸ்கொயர் பண்ணோமா, அப்போ முப்படி விகிதம்னா கியூப் பண்ணிடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1:7 இதோட முப்படி விகிதம் என்ன? 1³ 7³. 1³ எவ்வளோ? 1 தான். 7³ எவ்வளோ? 343. என்ன நம்பர்னாலும் உங்களுக்கு தெரியும். அப்போ ரேஷியோலையும் உங்களுக்கு
இந்த ஸ்கொயர் கியூபோட வேல்யூலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் நான் உங்களுக்கு டே ஒன்லி இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், நீங்கள் குறைஞ்சது ஒரு 30 ஸ்கொயரோட வேல்யூவும், அதுவே பார்த்தீங்கன்னா 30 ஸ்கொயரோட வேல்யூவும் ஒரு 30 கியூபோட வேல்யூவும் நீங்கள் படிச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். படிச்சுட்டீங்க ஈஸி. உங்களுக்கு 289 எவ்வளவு டக்குன்னு உங்களுக்கு 17 ஸ்கொயர்னு எடுக்க தெரியல அப்படின்னா நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம படித்த அந்த ஃபார்முலா அந்த கான்செப்ட் எல்லாமே வேஸ்ட் தான். ஒரு கால்குலேஷனில் நீ தப்பு பண்ணிட்டு வரேன்னா சீரியஸாக ஒரு வாத்தியாராக கோவம் தான் படுவாங்க. சார் 2ஐயும் 3ஐயும் பெருக்கிறதுக்கு பல 2ஐயும் 3ஐயும் வகுத்து வச்சுட்டேன் சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்து சொன்னீங்கன்னா இங்கே வாடா நங்குன்னு மண்டையில் தான் கொட்டுவாங்க. நீ இப்போ சார் அந்த கான்செப்ட் எனக்கு புரியல, அதில் இருக்கிற அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை எனக்கு எப்படி வந்து அதை டிவைட் பண்ண தெரியல. டிவைட் மீன்ஸ் என்னென்னா அந்த காலாண்டு அரையாண்டுங்கிற கான்செப்ட் எனக்கு புரியலன்னா அது உன் மேலே தப்புங்கிறத தாண்டி நீ கற்றுக்கணும்னு அர்த்தம். அதுவே நான் 2ஐயும் 3ஐயும் பெருக்கிறதுக்கு போல சில்லித்தனமாக மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துட்டேன் சார், எனக்கு அது தெரியல, 2ஐயும் 3ஐயும் பெருக்கிறதுக்கு போல 2ஐயும் 3ஐயும் வகுத்து வச்சுட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களோட கேர்லெஸ் மிஸ்டேக் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணலன்னு அர்த்தம். அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு ஒரே ஒரு ரெமெடி என்னென்னா நீங்கள் நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய ஸ்டாட்டிக்காக இருக்கிற அந்த ஸ்கொயர் கியூபோட வேல்யூலாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஆகணும். அப்போ தான் நீங்கள் 25க்கு 25 எடுக்க முடியும். சாலிடாக எடுக்கிறவங்க இருக்காங்கப்பா, ஓகேவா? அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேவா? ப்ராக்டிஸ் தான். அப்படி வெறியாய் படிக்கணும், இந்த டைம் அடிச்சே ஆகணும்டா. அந்த எனக்கு இந்த மாதிரி சும்மா இந்த யூடியூப்பில் கத்துற மாதிரி ஊயின்ட்டு முடிஞ்சது போனது வந்தது அப்படின்ட்டு ஊர் உலக கதையை பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டேன். அது வந்து என்னோட கேரக்டரும் கிடையாது. அது பண்ணால் அது ஃபேக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உண்மையிலே என்னென்னா மெனக்கட்டு படிக்கணும், டெடிக்கேஷனாக படிக்கணும். ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் டிசிப்ளின் இருந்தால் சக்ஸஸ் அது கண்டிப்பாக இருக்குது. நீ வந்து மெய் வருத்த கூலி தரும்பாங்க. நான் மோட்டிவேஷன்லாம் பேச மாட்டேன், அது பேசவும் வராது, அது சொன்னாலும் சிரிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைப்பேன். ஸோ அது தேவையும் இல்லை தான். மெய் வருத்த கூலி தரும், கஷ்டப்பட்டால் அதுக்கான பலன் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கும். கிளியரா? ஸோ அதனால் டெடிக்கேஷனாக படிங்க, அது ஒன்று தான் என்னால் சொல்ல முடியும், ஓகேவா? ஸோ பாருங்க, அடுத்தது சப் ட்ரிப்ளிகேட். ட்ரிப்ளிகேட்னா கியூப் பண்ணணும், சப் ட்ரிப்ளிகேட் அப்படின்னா கியூப் ரூட் எடுக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா? கியூப் ரூட் எடுத்தால் முடிஞ்சு போச்சு. ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கணும்னு தெரியணும், கியூப் ரூட் பார்த்து உங்களுக்கு எடுக்க தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூப் ரூட் 8/64 இருக்குன்னு வச்சுங்களேன். இதுக்கு கியூப் ரூட் எடுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? கியூப் ரூட் எப்படி எடுக்க முடியும்? கியூப் ரூட்டு 8 கியூப் ரூட்டுக்குள்ளே 64. இது இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணலாம், பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. அப்போ இதை கியூப் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 2 இங்கே என்ன இருக்கும்? 4 இருக்கும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 1:2 வரும். கிளியரா? அடுத்து இன்வர்ஸ் ரேஷியோ, தலைகீழ் விகிதம் அப்படின்னா என்னன்னா ஒன்றுமே இல்லைப்பா. A:B இருக்கா? A:B இருக்கிறத நம்ம 1/A:1/B போட்டால் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ இதை எப்படி சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7:13 இதோட இன்வர்ஸ் ரேஷியோ என்ன, தலைகீழ் விகிதம் என்னன்னு கேட்டால் 1/7:1/13. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சார் இது ரேஷியோவில் இருக்கா? இல்லை, இது வந்து ரேஷியோவில் நம்ம போட்டிருக்கோம். நம்ம இதை என்ன பண்ணோம்? சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆகணும். 1/3ங்கிறது சிம்பிளஸ்ட் ஃபார்மா, 1/7ங்கிறது சிம்பிளஸ்ட் ஃபார்மா? ரேஷியோ அப்படின்னால என்ன சொல்லியிருக்கேன்? ரேஷனல் நம்பராக இருக்கணும். ரேஷனல் நம்பர்னா என்னவா இருக்கணும்? முழு எண்ணாக இருக்கணும். இப்போ இது ரேஷியோவான்னு கேட்டால் இல்லை, 1/7 எப்படி ரேஷியோவாகும்? ஆகவே ஆகாது. அப்போ முழு நம்பராக மாற்றணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதையும் மல்டிபிள் பண்ணோம், இதையும் நீங்கள் மல்டிபிள். அதுக்கு தான் அவன் சொல்லியிருக்கான், என்ன சொல்லியிருக்கான்? 1:A இன்ட்டு 1:A 1/A:1/B இன்ட்டு LCM ஆஃப் AB அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன சார் இதில் என்ன சார் எனக்கு புரிகிற மாதிரி என்ன சொல்கிறது? கிராஸ் மல்டிபிள் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான். அப்போது 1/7:1/13 இன்ட்டு LCM ஆஃப் AB. A எவ்வளோ? 7. B எவ்வளோ? 13. 7க்கும் 13க்கு எல்சிஎம் என்னப்பா? 7க்கும் 13க்கு எல்சிஎம் என்னது? 91 சார். 91 தான் எல்சிஎம். நீங்கள் எடுத்து பாருங்கள், 91 வரும், ஓகேவா? 91 ரெண்டுமே ப்ரைம் நம்பரா? ரெண்டு நம்பருமே ப்ரைம் நம்பராக இருந்தால் அதோட எல்சிஎம் என்னது? ஆல்வேஸ் மல்டிபிள் டு தீஸ்
ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்பர் சிஸ்டம் எடுக்கும்போது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேவா? அப்போது ரெண்டுத்தோட என்ன பார்க்கும்? எல்சிஎம் 91 இருக்கும். அதை நம்ம இதை எப்படி போடலாம்? 1/7 இன்ட்டு 91 இஸ்ட்டு 1/13 இன்ட்டு 91. அப்போ அடிக்கலாமா? அடித்தோம்னா நமக்கு அழகாக ஆன்சர் வந்துடும். அடிக்கலாமா? 4 7 7 13 7 எவ்வளோப்பா? 91. 4 13 13 7 13 91. அவ்வளோதான். அப்போது 13:7. அப்போது யோ என்னையா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், இன்வர்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்டால், இப்போது எங்கப்பா A பியோட இன்வர்ஸ் ரேஷியோ என்ன சார்னா B/C. B/A. அதானே நடந்திருக்கு. இப்போது A/Bங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 7:13 சொன்னேன். அதோட இன்வர்ஸ் ரேஷியோ என்னவா இருக்குது? 13:7 இருந்திருக்கு. அப்போது A/Bங்கிறது B/Aவா அப்படியே உல்டாவா மாறி இருக்கு. இப்போ கான்செப்ட் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இனிமேல் தலைகீழ் விகிதம் என்னன்னு கேட்டாங்க. இப்போது 63க்கும் 437க்கும் உள்ள இன்வர்ஸ் ரேஷியோ என்ன? இன்வர்ஸ் ரேஷியோ என்னன்னா 437:63. அப்படியே மாற்றி போட்டுரும். பட் கான்செப்ட் இதுதான், சேம் கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். நான் இதை சொன்னால் தான் உங்களுக்கு மறக்காதுங்கிறதுக்காக தான் அந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணேன். கிளியரா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. கிளியராப்பா? புரியும் நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பாருங்கள், ப்ரொபோர்ஷன் ரிலேட்டடாக இருக்கிறது. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், நேர்த்தகவு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இப்போது நேர்த்தகவு அப்படின்னா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். நேர்த்தகவுக்கான ஃபார்முலாங்கிறத விட படம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நேர்த்தகவுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒய்ன்னு வச்சுக்கிறேன், இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போது எக்ஸும் ஒய்யும் என்ன தகவல் இருக்கான்? நேர்த்தகவில் இருக்கான். இந்த நேர்த்தகவு அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவாங்க? கே அப்படின்னு கான்ஸ்டன்ட் ஒன்று போடுவாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்றா இருக்கும்போது இவ்வளவு டீட்டெயிலாக வேணுமாங்கிறது எனக்கு தெரியல, பட் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. இங்கே பாருங்கள், ஒன்றா இருக்கும்போது இது ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அப்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆக இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்கள். இதுக்கு பேர் தான் நேர்த்தகவு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போது எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இது ரெண்டும் நேர்த்தகவு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு அர்த்தம். அதுவே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எதிர்த்தகவில் இருக்குது அப்படின்னா, இப்போது அழுத்தம் அதிகரிக்க ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும். அப்போது அழுத்தமும் ஆழமும் நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி சயின்ஸில் அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறதும். இப்போ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா என்னென்னா, இப்போது எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போது நீ காரை வந்து 10 கிலோமீட்டர் வேகத்தில் போய் ஒரு 10 மணி நேரத்தில் ஒரு டிஸ்டன்ஸ் அடைகிற, சடனாக 20 கிலோமீட்டருக்கு இப்போ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் டைம் கம்மியாகும், நீ போகிற டைம் கம்மியாகும். அதுதானே? அப்போது ஸ்பீடு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டைம்னு என்னால் சொல்ல முடியும். புரியுதா சாமி? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது இதை என்ன சொல்லலாம்? இதை ஸ்பீடுன்னு நான் சொல்கிறேன், இதை டைமுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறனால எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துக்கும். இந்த மாதிரி மீன்ஸ் இப்படி பேரபோலிக்காக வராது. எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். கிளியரா? ஓகேவா? இதுதான் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், எதிர்த்தகவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த ப்ரொபோர்ஷன்னா என்ன? A/Bனா A/B என்றும் அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து மீன் ப்ரொபோர்ஷன்னா என்ன? ஓகேவா? மீன் ப்ரொபோர்ஷன்னா என்னன்னா
ரெண்டு நம்பர் கொடுத்துருவாங்க, ஏபிங்கிற ரெண்டு நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டு நம்பரோட ரெண்டு நம்பரையும் பெருக்கி ஸ்கொயர் ரூட் பண்ணணும். ரெண்டு நம்பரையும் பெருக்கிறேன், ஏபின்னு பெருக்கிறேன், ஏ இன்ட்டு பின்னு பெருக்கி ஸ்கொயர் ரூட் எடுத்துறேன். அதுதான் என்னோட மீன் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, சராசரி விகித எண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,8 அப்படின்னு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பரோட மீன் ப்ரொப்போர்ஷன் என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பெருக்கல் 8 எவ்வளோப்பா? 16. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 அப்படிங்கிறத நம்ம 4ன்னு வெளியே எடுத்துட முடியும். அப்போ 2க்கும் 4க்கும் உள்ள மீன் ப்ரொப்போர்ஷன் என்னன்னா 2க்கும் 8க்கும் உள்ள மீன் ப்ரொப்போர்ஷன் என்ன, சராசரி விகித எண் என்னன்னா 4ன்னு என்னால் சொல்ல முடியும். ஓகேவா? அதுவே பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டால் அங்கேயும் என்ன கொடுத்துருப்பாங்க, கிவன் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போது ஏபின்னு ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா மீன் ப்ரொப்போர்ஷன் மூன்றாவது எண் என்னன்னு கேட்பாங்க. அப்போ மூன்றாவது என்ன சார் அப்படின்னு கேட்டால் ஃபார்முலா என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டால் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபர்ஸ்ட் நம்பரை ஏன்னு எடுத்துக்கணும், செகண்ட் நம்பரை பின்னு தான் எடுத்துக்கணும். அவன் கொடுத்துருக்க ஆர்டரில் தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபியை நீங்கள் மாற்றியும் போட்டுக்கலாம். 2ஐயும் 8ஐயும் பெருக்கினாலும் 16, 8ஐயும் 2ஐயும் பெருக்கினாலுமே 16 தானே வரும். இங்கே மாற்றிக்கலாம். பட் இங்கே வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படி தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 14,2 ஓகேவா? 14,2ன்னு போடக்கூடாது, வேற ஒரு நம்பர் சின்ன நம்பரை போட்டுறேன். இப்போது என்ன பண்ணலாம், 16 இங்கே முன்னாடி என்ன வரும், முன்னாடி ஒரு நம்பர், முன்னாடி ஏதாவது ஒரு நம்பர், நல்ல நம்பர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 8ன்னு வச்சுக்கோங்களேன். 16, 8. அப்போது இதோட மீன் ப்ரொப்போர்ஷன் என்னவாக இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரொப்போர்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் இது ஏ இது பி. ஓகேவா? நம்ம கொஷின்ஸ்குள்ளே பார்க்கலாம். கொஷினோட சம்மா நான் எடுத்துகிட்டு வரேன், அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் புரியும். அப்போது பி ஸ்கொயர்டா ஃபார்முலா பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ, அதுதான் மீன் ப்ரொப்போர்ஷன். அதாவது தேர்ட் ப்ரொப்போர்ஷன், மீன் ப்ரொப்போர்ஷனே வருது தேர்ட் ப்ரொப்போர்ஷன், மூன்றாவது விகித எண். ஓகேவா? அப்போது 16 ஸ்கொயர்டா 16 இன்ட்டு 16 டிவைடட் பை 8. 8 8 ஈரெட்டா 16, 2 பெருக்கல் 16 எவ்வளோ, 32. ஓகேவா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் இங்கே எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருங்க பாருங்க. அடுத்தது பாருங்க ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன். ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால் 3 நம்பர் கொடுத்துருவான். கிவனில் என்ன கொடுத்துருவான் அப்படின்னா 3 நம்பர்ஸ் கொடுத்துருவான். ஏ கொடுத்துருவான், பி கொடுத்துருவான், சி கொடுத்துருவான். என்ன கேட்பான் அப்படின்னு கேட்டால் ஃபோர்த் ப்ரொப்போர்ஷனாக இருக்கிறது கேட்பான். ஃபோர்த் ப்ரொப்போர்ஷனல் என்ன அப்படின்னு கேட்பான். ஃபோர்த் ப்ரொப்போர்ஷனல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டால் ஏ டிவைடட் பை பி ஈக்குவல் டு சி டிவைடட் பை டி. டி அப்படிங்கிறது தான் ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன். அப்போ டிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால டி ஈக்குவல் டு என்ன பண்ணுவான், இந்த பியையும் சியையும் மல்டிபிள் பண்ணுவான். பிசி டிவைடட் பை ஏ அப்படின்னு சொல்லுவான். இதுதான் என்னப்பா ஃபோர்த் ப்ரொப்போர்ஷனுக்கான ஃபார்முலா. பிசி டிவைடட் பை ஏ அப்படிங்கிறது தான் ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன். கிளியரா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா, இப்போது 2 8 37. இதில் ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டால் என்ன ஃபார்முலா, டி ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை ஏ அப்படிங்கிறது தான். ஓகேவா? அப்போ பிசிங்கிறது 8 பெருக்கல் 37 டிவைடட் பை 2. அப்போ அடித்தோம்னா 1 2 4 2 8, 4 பெருக்கல் 37 எவ்வளோ, 120 ஒரு 28, 120 ஒரு 28, 148. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொப்போர்ஷன். ஃபர்ஸ்ட் ப்ரொப்போர்ஷன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்க மாட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் என்ன 3 வேரியபிள் கொடுத்துருவாங்க. ஓகேவா? 3 வேரியபிள் கொடுத்துருவாங்க. என்னென்ன கொடுத்துருவாங்க, 3 நம்பர் கொடுத்துருவாங்க. என்ன நம்பர் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பி சி ஏன்னு 3 நம்பர் கொடுத்துருவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரொப்போர்ஷன் எப்படி இருக்கும், இப்போ ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன்னா டி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரொப்போர்ஷன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொப்போர்ஷன் என்னன்னு தெரியாது, கீழே ஏ ஈக்குவல் டு பி டிவைடட் பை சி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போது இதை எப்படி போடலாம், எக்ஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை சி. இந்த ஏ மேலே போயிடும், டிவைடட் பை சி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சம்மா பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும் நான்.
கிளியரா? ஓகேப்பா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து தொடர் விகிதம். இது வந்து எல்லா இடங்கள்லையுமே யூஸ் ஆகும்ப்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தொடர் விகிதம் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஏ இஸ் டு பி, ஓகேவா? ஏ இஸ் டு பி 4:7 இருக்கு. இப்போ பி இஸ் டு சி பார்த்தீங்கன்னா 7:13 இருக்கு. 7:13 இருக்கு. இப்போ இங்கே ஒரு ரேஷியோ இருக்கு, இங்கே ஒரு ரேஷியோ இருக்கு. பட் இங்கே ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்கு? இங்கேயும் பி காமனாக இருக்கு, இங்கேயும் பி காமனாக இருக்கு. அப்போது இங்கே இருக்கிற பியும் 7 தான், இங்கே இருக்கிற பியும் 7 தான். அப்படின்னா இதோட தொடர் விகிதம் என்ன சார் அப்படின்னு கேட்டால், கண்டினியூ ரேஷியோ என்ன சார் அப்படின்னு கேட்டால், ஏ இஸ்டு பி இஸ்டு சி. ஏங்கிறது எவ்வளோ? 4. பிங்கிறது எவ்வளோ? 7. சிங்கிறது எவ்வளோ? 13. அப்போது 4:7:13 தான் இதோட தொடர் விகிதம். ஏன்னா இங்கேயும் 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு, அதனால இது தொடர் விகிதம். இன்கேஸ் இங்கே பாருங்க, ரொம்ப முக்கியம். இஃப் ஏ இஸ் டு பி அப்படிங்கிறது இப்போ என்ன சொல்லலாம்? 4:13 நான் சொல்றேன். அடுத்து பி இஸ் டு சி 52:17 இருக்கு. கிளியரா? 52:17 இருக்கு. இப்போ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, இங்க ஏ வந்து 4, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் இதில் பாருங்கள், பி இங்கேயும் 7 இருந்துச்சு, பி இங்கேயும் 7 இருந்துச்சு. நான் அதனால் இங்கே 7ன்னு போட்டு முடிச்சிட்டேன் தலையெழுத்தை. அப்படியே கம்பேர் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே பி பார்த்தீங்கன்னா 13 இருக்குது, இங்கே பி வந்து 52 இருக்குது. பாவி 13 எப்படா 52 மாறும்? கண்டிப்பாக இதோட மல்டிபிள்ஸாக தான் கொடுத்துருப்பான், கொடுத்தே ஆகணும். அப்படிங்கும்போது நம்ம 52 13 மாற்ற முடியும். இது நீங்கள் டைரெக்டாக எடுத்து போட்டுற முடியாதுங்க, உங்களால் எடுத்து போட முடியாது. எப்படி சார் அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள், இங்கே ஏ இஸ்டு பி கேட்குறாங்க, ஏ இஸ்டு பி இஸ்டு சி கேட்குறாங்க. அப்படின்னா டேரெக்டாக இங்கே 4, இங்கே 13 போடுவீங்களா? இங்கே பிங்கிற இடத்துல 13 போடுவீங்களா, 52 போடுவீங்களா? என்ன போட்டாலும் மாட்டிப்போம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இங்கே 52 இருக்குது, இங்கே 13 இருக்குது. அப்போது இந்த 52 அப்படியே இருக்கட்டும், இந்த 13 எப்போ சார் 52 மாறும் அப்படின்னு கேட்டால், நான் 4ஆல் பெருக்குனா மாறும். அப்போது 4 13 52 வந்துருச்சு. அப்படியே விட்டுறலாமா? விட்டுறக்கூடாது. இங்கே 4ஆல் பெருக்குனா இந்த ரேஷியோவையும் 4ஆல் நீ பெருக்கி ஆகணும். ரேஷியோங்கும்போது இதுவும் இந்த ரெண்டுமே கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ இதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணால் இதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி தானே ஆகணும். அப்போ எதால் பெருக்கணும் அதாலேயே இங்கேயும் நீங்கள் பெருக்கணும். அப்போ இங்கே 4ஆல் பெருக்கினேன், அதனால் 4ஆல் இந்த பக்கமும் பெருக்கிறேன். ஏன் 4ஆல் பெருக்கினேன்? இங்கே 52 இருக்குது, 13 எப்போ 52 மாறும்னா 4ஆல் பெருக்கினா. அப்போ இதையும் 4ஆல் பெருக்குனா 16. அப்போது ஏங்கிறது 16 ரேஷியோ, பிங்கிறது 52 ரேஷியோ, சிங்கிறது 17 ரேஷியோ. இங்கே எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, ஏன்னா 52 அப்படியே இருக்கு இல்லையா? அப்போது இங்கேயும் 17 அப்படியே இருக்கும். அப்போது இங்கே பி எப்படி 7 வந்ததோ, இங்கே எப்படி பி 7 வந்ததோ, அதே மாதிரி இங்கே பி 52 வந்துருச்சு, இங்கேயும் பி 52 வந்துருச்சு. ஸோ ஏ இஸ்டு பி இஸ்டு சி 16:52:17. இதுதான் தொடர் விகிதம்னு சொல்லுவாங்க. தொடர் ப்ரொப்போர்ஷன், தொடர் விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டினியூ ப்ரொப்போர்ஷன் சொல்லுவாங்க, கண்டினியூ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. கிளியராப்பா? புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா இதுவுமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அப்போ இன்றைக்கான செஷனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கில் இருக்கிற டைப் 1 நம்ம பார்த்துட்டோம். டைப் 1னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா சம்முமே பார்த்துட்டோம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப சின்ன சின்ன கொஷின்ஸாக தான் இருந்திருக்கும். டைப் 2ல் இருக்கிற இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே, அந்த ஃபார்முலாஸை எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருவோம். அடுத்த வீடியோவில் டைப் 2 டைப் 3 நம்ம பார்த்துட்டு, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டைப் 4 டைப் 5 நம்ம பார்த்து இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை வெற்றிகரமாக முடிச்சிடலாம். இதில் ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் திருப்பி இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறது இல்லாமல் இந்த ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிட்டு நல்லா கோ த்ரூ பண்ணிட்டு அடுத்த டைப் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த டைப்லேயுமே இண்டிவிஜுவலாக எந்தெந்த கொஷினுக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் அங்கேயுமே தொடர்ந்து உங்கள்கிட்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், எழுதிக்கிட்டே தான் இருப்பேன் சைடில். ஓகேவா? அதனால் டோன்ட் வரி. ஓகேவா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல்.